நீ ஓங்கும் சந்தைக்கு என் மறுவணக்கம். என்னுடைய தலைப்பு விடுதலையும் வீரர்களின் தியாகமும். என் மண்ணினுடைய தியாகம் தனிந்தனார், என் வீரர்களின் தியாகத்துக்கு நீதி கிடைத்தனார். தடியில் அடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டு செய்த சித்திரவதைக்கு முற்றுப்புள்ளி எழுதப்பட்டனார். அதுவே இன்றைக்கு நாம் கொண்டாடும் இந்த சுதந்திர தின நாள். சொந்த நாட்டிற்கு அடிமை செய்து துஞ்சிட்டோம், இனி அஞ்சிவிடும். எந்த நாட்டிலும் இந்த அநீதி ஏற்குமோ, தெய்வம் பார்க்குமோ என்று ஒவ்வொரு இந்தியனும் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்தனர். விதேசியாக வந்தவன் சுதேசியாக மாறினான். கொஞ்சம் இடம் கேட்டவன் கோட்டையே கட்டினான். சிற்றரசர்களை மோதவிட்டு ரத்தத்தை குடித்தான். நான் தான் ராஜா என்றான், நான் போட்டதுதான் சட்டம் என்றான். இப்படி பேசிய ஆங்கிலேயரை எதிர்த்து நாடு முழுவதிலும் உள்ள தலைவர்கள் போராட்டத்தில் இறங்கினார்கள். ஒருபுறம் அகிம்சையே அன்பு, அறமே உண்மை என்ற அகிம்சையை முன்னிறுத்தி அறவழியில் போராடினார் மகாத்மா காந்தி. அவரின் பின்னே லட்சக்கணக்கான மக்களும் போராடினார்கள். மறுபுறம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்வது நடக்காத காரியம். ஆகையால் கத்தியை கையில் கொண்டு ரத்தம் சிந்தினால் மட்டுமே அந்நியனிடம் இருந்து விடுதலை பெற முடியும் என்று எண்ணி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி அதில் மகளிர் அணியையும் சேர்த்து கேப்டன் லட்சுமி ராய் அவர்களை தலைமை தாங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி நம் நாட்டிற்கு விடுதலை பெற்றுக் கொடுத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அது மட்டுமா, எந்த நோக்கத்திற்காக ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்குள் நுழைந்தார்களோ அதே நோக்கத்தை வைத்து அவர்களை தோற்கடித்து வெளியே அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்திய நாட்டிற்காக 2 கப்பல்களை வாங்கி அவர்களை விட சிறப்பாக ஓட்டி அந்நியனை விட அதிக லாபம் ஈட்டியதால் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்னுடைய வ.உ.சி. அப்பொழுதும் ஒரு மாடு இழுக்கும் செக்கினை வைத்து அவரை இழுக்க வைத்தார்கள். ஆனாலும் அவர் சற்று மனம் கவலை கொள்ளவில்லை. என்னுடைய மக்களுக்காகவும் என் மக்களின் விடுதலைக்காகவும் எவ்வித கஷ்டங்களையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று கூறினார். அது மட்டுமா, தன் கணவனை ஆங்கிலேயர்கள் கொன்ற பிறகும் கைப்பெண்ணாக வீட்டுக்குள் முடங்கி கிடக்காமல் எந்த இடத்தில் கொண்டார்களோ அதே இடத்தில் தனி படையை திரட்டி ஆங்கிலேயனை எதிர்த்து தன்னுடைய நாட்டுக்காக விடுதலைக்காக போராடினார் வீரமங்கை வேலு நாச்சியார். அது மட்டுமா, தன்னுடைய வாழும் காலத்தில் நாட்டின் விடுதலைக்காக அரசாங்கத்தையே எதிர்த்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தூக்கிலிடும் போது பகத்சிங் அவர்கள் கூறினார்கள், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அரசாங்கத்தையே எதிர்த்தவர்கள் நாங்கள். ஆகையால் எங்களை பீரங்கியால் சுட்டு வீழ்த்துங்கள், இல்லை என்றால்